கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியில் டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பிரைமரி ஸ்கூல் டீச்சர் பணியிடத்திற்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நேரடி நியமனத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பர்மனன்ட் போஸ்ட்டு. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 14/10/2025. ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் காப்பி ப்ளஸ் செக்லிஸ்ட்டு, ஃபோட்டோ காப்பீஸ், நெசசரி டாக்குமெண்ட்ஸோடைய ஃபோட்டோ காப்பீஸ் இது எல்லாம் வந்து டைரக்டரேட்டுக்கு போய் சேர்றதுக்கான கடைசி நாள் 27/10/2025. அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பாண்டிச்சேரி ரெசிடென்சி இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். பிரைமரி ஸ்கூல் டீச்சரை பொறுத்த வரைக்கும் குரூப் பியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, நான் கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு. சரிங்களா, இது வந்து ரெகுலர் போஸ்ட்டு, நேரடி நியமனத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டோடைய நிரந்தர பணியிடங்கள். சரிங்களா, எவ்வளோ வேக்கன்சி, என்னென்ன கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஸ்கூல் டீச்சரை பொறுத்த வரைக்கும் லெவல் 6 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, புதுச்சேரி காரைக்காலில் 178 ப்ளஸ் 3 பேக்லாக் வேக்கன்சிஸ், ப்ரீவியஸாக ஃபில் பண்ணாமல் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். மாஹேவை பொறுத்த வரைக்கும் 5 ப்ளஸ் 4 பேக்லாக் வேக்கன்சி, டோட்டலாக 190 வேக்கன்சிஸ் இருக்குது. வெர்டிகல் ரிசர்வேஷனில் அன்ரிசர்வ்டில் புதுச்சேரி காரைக்காலில் 72 வேக்கன்சி, எம்பிசியில் 32, எஸ்சியில் 28, ஓபிசியில் 20, இடபிள்யூஎஸில் 18, இபிசியில் 3, பிசிஎம்மில் 3 ப்ளஸ் ஒரு பேக்லாக் வேக்கன்சி, பிடியில் ஒரு வேக்கன்சி ரெகுலர் வேக்கன்சி ப்ளஸ் ஒரு பேக்லாக் வேக்கன்சி, அதாவது பேக்வர்ட் ட்ரைபில். அடுத்தது ஷெட்யூல் ட்ரைப் எஸ்டியில் வந்து ஒரு ரெகுலர் வேக்கன்சி ப்ளஸ் ஒரு பேக்லாக் வேக்கன்சி. பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 7 ரெகுலர் வேக்கன்சி, 2 பேக்லாக் வேக்கன்சி. மாஹேவை பொறுத்த வரைக்கும் யூஆரில் 3, எம்பிசியில் 1+1 வேக்கன்சி, எஸ்சியில் 1+3 பேக்லாக் வேக்கன்சி, பிடபிள்யூடியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா, எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். அதே மாதிரி +2 பொறுத்த வரைக்கும் அக்ரிகேட் வந்து டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 50% மேலே எடுத்துக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், டிப்ளமோ இன் டிடிஇ, டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அல்லது சர்டிஃபிகேட் இன் பேசிக் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்திருக்கக்கூடிய கேண்டிடேட் மினிமம் 2 வருடம் கோர்ஸாக இருக்கணும். அதாவது என்சிடிஇ நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷனுக்கான அங்கீகாரம் பெற்ற காலேஜில் இன்ஸ்டியூட்டில் படித்திருக்கணும். சரிங்களா, டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அல்லது சர்டிஃபிகேட் இன் பேசிக் டீச்சர் ட்ரைனிங் முடித்திருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். தமிழ் அல்லது மலையாளம் பர்டிகுலராக ரீஜனல் லாங்குவேஜ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா, தமிழ் அல்லது மலையாளம். மினிமம் வந்து டெட், அதாவது டிஎன் டெட், கேடெட், ஏபிடி டெட், சிடெட் இது எதாவது வந்து பேப்பர் 1 வந்து குவாலிஃபை ஆகியிருக்கணும். ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 90 மதிப்பெண் 60% எடுத்திருக்கணும். ஓபிசி, எம்பிசி, இபிசி, பிசிஎம் அப்படின்ற மாதிரி தான் 82 மார்க்ஸ் 55%. எஸ்சி, எஸ்டி, பிடி, பிடபிள்யூடி அப்படின்ற மாதிரி தான் 75 மார்க்ஸு, அதாவது 50% எடுத்திருந்தால் எலிஜிபிள். 14/10/2025 அப்புறம் குவாலிஃபிகேஷன் வந்து அட்டைன் ஆகுறாங்க, அவங்க வந்து முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நாட் எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். கட் ஆஃப் டேட்டு 14/10/2025. என்ன கேட்டகரியை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி, எம்பிசி, இபிசி, பிசிஎம், பிடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா 3 வருடம் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூடியில் ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் அப்படின்ற மாதிரி தான் 10 வருடம். ஓபிசி, எம்பிசி, இபிசி, பிசிஎம், பிடி அப்படின்ற மாதிரி தான் 13 வருடம். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 15 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி சர்வீஸு ப்ளஸ் அவங்களுக்குடைய 3 வருடம் எக்ஸ்ட்ரா கன்சிடரேஷன் உண்டு. டிசேபிள்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் 45 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அதுவே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். விடோ, டைவர்ஸ்டு உமன் ஜுடிஷியலி செப்பரேட் அப்படின்ற மாதிரி தான் 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். பாண்டிச்சேரி ரெசிடென்சி வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ஃப்ரெஷ்ஷான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரிஸ்கிரிப்டு ஃபார்மெட்டில் எடுத்து ரெடியாக வச்சுருக்கணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இடபிள்யூஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிட்ட வாங்கின இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் வைத்திருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள்.
அதுவும் ப்ராப்பரான அசஸ்மெண்ட் இயரில் ஃபினான்ஷியல் இயரில் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரியான சர்வீஸ் ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வைத்திருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு கன்சிடர் பண்ணப்படும். ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் +2 டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷனில் 70% வெயிட்டேஜ் வந்து இருக்கும். டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் இருக்கு இல்லையா, அதில் 20% வெயிட்டேஜ் வந்து பேப்பர் 1 எடுத்த மதிப்பெண்ணில் 20% வந்து வெயிட்டேஜ் இருக்கும். 10% வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ண சீனியாரிட்டியில், அதாவது நீங்கள் 1 வருடம் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு வந்தால் 1 மதிப்பெண், சீனியாரிட்டியில் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி 1 வருடம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு இருந்தால் அதற்கு 1 மதிப்பெண். அடுத்தது நீங்கள் 10 வருடம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்தால் 10 வருடம், மேக்ஸிமம் வந்து 10%, அதாவது 10 மதிப்பெண் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து டெட் எக்ஸாம் வந்து அட்டெம்ப்ட், அதாவது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்னு சொல்லிட்டு 2-3 அட்டெம்ப்ட் முடிச்சு தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு அட்டெம்ப்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே 5% மார்க்ஸ் வந்து 5% மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க, டிடக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியை சேர்ந்த கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி எவ்வளோ வருடம் இருக்குது அப்படின்றத பொறுத்து மேக்ஸிமம் 10 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓவரால் மெரிட் லிஸ்ட்டில் யார் வந்திருக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 14/10/2025. ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷனுடைய பிரிண்ட் அவுட் எடுத்து நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளோஸ் பண்ணி தி டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், பெருந்தலைவர் காமராஜர் சென்டினரி எஜுகேஷன் காம்ப்ளெக்ஸ், 100 ஃபீட் ரோட், நியர் இந்திரா காந்தி ஸ்கொயர், அண்ணா நகர், புதுச்சேரி 605005 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். அனுப்பும்போது நீங்கள் இன்பர்சனாலேயோ அது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலியமாகவோ அக்னாலஜ்மெண்ட் வச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அனுப்பும் பொழுது அப்ளிகேஷனுடைய அந்த கவர் மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் பிரைமரி ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மென்ஷன் பண்ணணும். 27/10/2025 உங்களுடைய அப்ளிகேஷன் ரீச் ஆகணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா?